ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு சினிமா செய்திகளில் நம்ம பேச போகிறது, ஏற்கனவே சினிமா தயாரிக்கலாம், எப்படி தயாரிக்கிறது, அதோட சூட்சுமம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா, ஒரு நம்ம என்ன அதை என்ன அடிப்படையாக வச்சுருக்கோம்னா, பெரிய பட்ஜெட் படத்தை இல்லாமல் ஒரு 1 கோடி ரூபாய் இல்லை 2 கோடி ரூபாய் இந்த மாதிரி இப்போ கையில் பணம் இருக்கா, அந்த பணத்தை வச்சு எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக படத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அடிப்படையில் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னோம். எத்தனை பெர்சன்டேஜ் இது இருக்கணும், அவங்களோட ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளம், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பேசணும். இப்போ என்னென்னா, அடுத்த லெவலில் இப்போ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் செலெக்ஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியாவோடு பேசுகிறோம். ஏன்னா இந்த தொடர் கிட்டத்தட்ட தொடர் மாதிரி தான் இது. என்னென்னா, இதை பார்க்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சினிமாவில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்கள், கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஆனால் சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கைட்லைனாக இருக்கும். உண்மையிலேயே இங்கே சினிமா எடுக்கிறது ஒரு நல்ல லாபகரமான நல்ல தொழில். அதை நம்ம தவறாக பண்ணுறதுனால, ஆர்வ கோளாறில் இறங்கி பண்ணுறதுனால நம்ம நிறையா நஷ்டத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ யதார்த்தம், கலை யதார்த்தம். இப்போ நஷ்டத்தை சந்திக்காமல் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி படத்தை எடுத்து எப்படி லாபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்ல போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கதை அப்படிங்கும்போது என்ன சொல்கிறோம், நம்ம குடும்ப கதையோ, காதல் கதையோ, பேய் கதையோ, ரிவெஞ்சு கதையோ, அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியோ, அல்லது ஏதாவது ஒரு தனி மனிதரை பற்றின ஒரு பயோபிக் மாதிரி எடுக்க போகிறோமோ, எது வேணாலும் இருக்கலாம். அதில் என்னென்னா, ஒரு 2 மணி நேர படம் 60 சீன்ஸ் அப்படின்னு ஆவரேஜாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அதில் என்ன கதை, இதில் எப்படின்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டோரி அப்படின்னா ஒரு 1 கோடி 2 கோடியில் எடுக்க முடியாது. என்ன காரணம், ஆக்ஷன்னா ஃபைட்டு, சேஸு, அதுக்கான அந்த பொருட்கள் உடையிறது, அப்புறம் இன்டீரியரில் எக்ஸ்டீரியரில் அந்த பொருட்களுக்கான உடையிற பொருட்களுக்கான காசு, அதுக்கப்புறம் ஆள் அடிக்கும்போது ஃபைட் பண்ணும்போது அந்த ரோப்பை கட்டி மேலே தூக்குறது, அப்புறம் அந்த மாதிரி அதில் எப்படின்னா செலவு ரொம்ப அதிகம். அதில் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைட்டு நமக்கு ஒரு 4 நிமிஷம் ஒரு படத்தில் ஃபைட்டு வரணும் அப்படின்னா அதை ரொம்ப சுருக்கி எடுத்தால் கூட குறைஞ்சபட்சம் 3 நாள் ஆகும். குறைஞ்சபட்சம் பெரிய படங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் 5 நிமிஷம் ஃபைட் எடுப்பாங்க. அப்போ எடுத்து அதை நிறையா கட் பண்ணி ரொம்ப வேகமாக அப்படி சுண்டுறதுக்குள்ளே ஒரு ஷாட்டு, இன்னொரு சுண்டுக்குள்ளே இன்னொரு ஷாட் அப்படின்னு ஷாட்டு நிறைய வரும். ஏன்னா பாடலில் சில பாடல்களில் நம்ம நிதானமாக கேமரா அப்படியே மூவ் பண்ணி அந்த அவங்களுடைய மூவ்மெண்ட் இருக்கும், நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் ஃபைட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸில் வரும்போது நம்ம ஸ்லோவாக இப்போ காமிச்சிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும். அப்போ கட்டுன்னு அடுத்த ஷாட், இந்த ஷாட். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு 3 கேமரா, சில நேரம் 4 கேமரா, அதாவது சைடில் க்ளோஸ்அப்பில் ஒன்று, ப்ரொஃபைலில் ஒன்று, இது மாஸ்டர் ஷாட்டுங்கிறது வைடில் ஒன்று வச்சுட்டு, அப்புறம் ட்ரோன் வேறு அப்படின்னு இருக்கும்போது அங்கங்கே என்ன தேவை அதெல்லாம் கட் பண்ணி போடுறது சுவாரஸ்யம். ஒரு ஃபைட்டு குத்துறாங்க அப்படின்னா கை வர்றது, இங்கே வர்றது, அப்போ இங்கே குத்துறது, அப்புறம் கண்ணு கலங்கிறது, பொறி கலங்கிறது, கை துடிக்கிறது அப்படின்னு பல வகையான ஷாட்ஸ் கிடைக்கும். அப்போது நமக்கு ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் வரும். அந்த 24 ஃப்ரேமில் 12 ஃப்ரேம் 18 ஃப்ரேம், அப்படி சில நேரம் 24 ஃப்ரேம் அப்படின்னு ஒரு செகண்டுக்கு டக்குன்னு 2 ஷாட்டோ 1 ஷாட்டோ அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அதுக்கான செலவு, நான் இது இவ்வளோ டீட்டெயில் சொல்கிற காரணம் என்னென்னா, செலவு ரொம்ப அதிகம். அப்போது நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள படங்களை சின்ன பட்ஜெட்டில் பெருசாக பண்ண முடியாது, அல்லது அப்படி பண்ணோம்னா பல்லழிச்சிரும் அப்படிங்கிறது தான். அதனால் என்ன, நமக்கு சேஃபர் சைடு என்ன தெரியுமா, ஒன்று ஃபுல் லென்த்து காமெடி. எது எடுத்தாலும் நமக்கு காமெடிங்கிறதுல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ தம்பிக்கு அந்த ஒரு பழைய படம் இருக்குது, ரஜினி படம். அதை சொன்னோம்னா, அவர் மிகப்பெரிய பணக்காரன், ஆனால் அப்பா நீ உனக்கு பணத்தோட அருமை தெரியல, நீ கிராமத்துக்கு போ அப்படின்னு கிராமத்துக்கு போனால் ஆடியன்ஸுக்கு தெரியும் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அங்கே இருக்கிற செந்தாமரைக்கு ஃப்ரெண்டோட பையன் ரெக்கமெண்டேஷனாக, சரி வா இங்கே உட்காரு, இந்த மாட்டு தொழுவத்தில் படு, அப்புறம் காடு கரைக்கு போ, டாய்லெட்டாக நீ வெளியில் போ அப்படின்னு அங்கே சுலக்ஷனா ஒரு மக கூட இப்படி போய் அப்படி போயான்னு சொல்லி அது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா சுவாரஸ்யம் இருக்கும், அடுத்து என்னன்னு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் பிச்சைக்காரன் படத்தில் விஜய் ஆண்டனி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அம்மாவுக்காக பிச்சைக்காரனா நடிக்கிறதில்ல, பிச்சைக்காரனா வாழ்வார் ஒரு 48 நாள். அப்படின்னா அந்த பிச்சைக்காரனா வாழும்போது அவர் யாருங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியும்.
ஆனால் அவரை லவ் பண்ணுற அந்த பிஸாவில் வேலை பார்க்குற அந்த பொண்ணுக்கு வந்து அவர் யாருன்னு முதல்ல தெரியாது. அதுபோக அங்கே கூட இருக்க சக பிச்சைக்காரங்களுக்கு தெரியாது. அப்படின்னு அவர் ஒரு இடத்துலையுமே ஆடியன்ஸ் வந்து டெம்ட் ஆகி போவாங்க. என்னென்னா காமெடியில் எப்போவுமே ஆடியன்ஸுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மற்றது வந்து அங்கே உள்ளுக்குள்ள கேரக்டருக்கெல்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த 2 பொண்டாட்டிக்காரன் கதையெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமெடி எடுத்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெருசாக இருக்காது. அங்கே டயலாக் காமெடியாக இருக்கும், பாடி லாங்குவேஜ் காமெடியாக இருக்கும், சிச்சுவேஷன் காமெடியாக இருக்கும். அந்த சிச்சுவேஷன் குடும்பத்துக்குள்ளே யாராவது ஒரு புதுசாக ஒருத்தர் வந்துட்டாருன்னா நடிக்கிறாங்க அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அதில் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்போது காமெடி எடுக்கிறது பெரிய செலவு பிடிக்காத, ஆனால் அதை வந்து எடுக்கிறது, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ஷார்ட் பை ஷார்ட்டாக சீன் பை சீனாக கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். யாருக்குன்னா அதை எழுதுகிறவங்களுக்கும் அப்புறம் டைரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். அதில் சிலருக்கு வந்து ரொம்ப அருமையாக வருது. இல்லை உதாரணத்துக்கு வந்து சுந்தரசி எடுத்துக்கலாம். அவர் வந்து எந்த படத்தை எடுத்தாலும் காமெடி அப்படி வருது. அதே மாதிரி ராஜேஷ் எம்மா இருக்கட்டும், ஸோ அவரோட சீடராக இருக்கட்டும், இப்படின்னு சிலருக்கு வந்து காமெடி அப்படி வாயை திறந்தாலே அல்லது ஒரு படத்தை எடுத்தாலும் அப்படி காமெடி வருது. ஸோ அந்த காமெடி விஷயம் எப்போவுமே நமக்கு வந்து சேஃப் அண்டு செக்யூர். அப்புறம் பெரிய அளவுக்கு பணம் முதலீடு தேவைப்படாத ஒரு ஜேனர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு வகை. அந்த ஒரு வகை. இன்னொரு வகை குடும்பம் எடுத்தாச்சுன்னா அதில் நிறைய எமோஷன்ஸ், அப்புறம் உறவுகள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி உறவுகள், எமோஷன்ஸு, அந்த மாதிரி குடும்பத்தை பற்றி அப்பா மகளாக இருக்கட்டும், அது பல வகையில் இருக்குது குடும்ப கதை. அதில் யார் என்ன எப்படி என்ன மாதிரி இருக்குது, எப்படி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி நல்லா நடக்குது அப்படின்னு குடும்ப கதையை பேச முடியும். அதே மாதிரி காதல் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஒரு மில்லியன் நீரோடை மாதிரி ரொம்ப அழகாக 2 பேருக்குமான காதல். அந்த காதல் வந்து பேரண்ட் வந்து ஒத்துக்கிறாங்க அல்லது ஒத்துக்கல, அல்ல ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை, இவங்களுக்குள்ளேயே மன வேறுபாடு, அதுக்கப்புறம் எப்படி சேர்றாங்க அப்படின்ற ஒரு மாதிரி காதல் வந்து வகையாக சொல்ல முடியும். இப்போ ஜென்சி காதலில் எடுத்த உடனே ஃப்ரெண்டு, பெஸ்டி, அப்புறம் லிவிங் டுகெதர், அப்புறம் கல்யாணம், அப்படி ஒரு மாதிரி போகுது. அதில் என்ன மாதிரி காதல்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு வந்து இப்போ சமீபத்தில் வந்த ஒரு படம் வந்து ஜெயம் ரவி நடித்த படம் ரோமியோ ஜூலியட். ஒரு பெரிய பணக்கார பொண்ணு இவனை வந்து பெரிய பணக்காரன் நினச்சிட்டு லவ் பண்ணி அப்புறம் பணக்காரன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு போய் அங்கே நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்து படுறது மனசளவில் அதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்புறம் வினை தாண்டி வருவாயா நம்ம எவர்கிரீன், அது சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி காதல்னு எடுத்தாச்சுன்னா அதில் இவங்களோட உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அழகாக நம்ம கடத்தி கொண்டு போய் சொன்னோம்னா அருமையான கதையாக இருக்கும். அப்போது நம்ம கையில் வந்து 1 கோடியோ 1.5 கோடி 2 கோடி இருக்குது. 2 கோடி இருக்குன்னா 1 கோடி இல்லை 1.25 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபஸ்ட் காப்பி அந்த படத்தை எல்லாம் முடித்து சென்சார் வாங்குற வரைக்கும் ஒரு 1.25 கோடி வரைக்கும் நம்ம செலவு பண்ணலாம். அந்த 1.25 கோடியில் வந்து ஒரு 30 40 லட்ச ரூபா வரைக்கும் தான் ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் சம்பளம். அதுபோக ஒரு 20-25 லட்ச ரூபா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணலாம். மிச்சம் இருக்கிறது ஷூட்டிங்காக. அப்போ அங்கே வந்து இடம், கேமரா, செட் ஒர்க்கு, இது தேவைப்படுறது, ட்ரெஸ்ஸிங், காஸ்டியூமு, அப்புறம் சாங்குன்னு எடுத்தாச்சுன்னா க்ரீன் மேட்டில் எடுக்கலாம் அல்லது வெளியில் எடுக்கலாம். வெளிநாடு போக வேண்டியதில்லை, வெளியில் ஒரு நல்ல இடங்கள்ல. ஏன்னா கண்ணுக்கு குளிச்சு அழகாக இருந்தால் அது கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், அல்லது ஊட்டி கொடைக்கானல் போகலாம், ஏற்காடு ஏலகிரின்னு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் ஒரு சாங் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 நாள்ல இருந்து 4 நாள் 5 நாள் வரைக்கும் ஒரு சாங்கு தேவைப்படும். ஸோ அந்த சாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அப்படி கண்ணு குளிர்ச்சியாக அந்த காதல் படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேயே வந்து லயிச்சு போகிற மாதிரி, அல்ல வெறுமனே சாங்குன்னு தனியாக போயிடும் அப்படிலாம் இல்லாமல் சாங்கையும் படத்தோடு சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா மாண்டேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க நடவடிக்கையை வச்சே ஒரு சாங்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கும். இப்போல்லாம் நிறையா விரும்புகிறது எப்படின்னா தனியாக சாங்குக்கு போய் ஒரு குரூப்பாக ஆடுறது அப்படிங்கிறத விட மாண்டேஜ் அப்படின்னு சொல்கிறது, இவங்க வந்து லவ் பண்ணுறாங்களா அந்த லவ் பண்ணுற காட்சிகளையே ஒரு பாடலுக்கு பின்னணியாக ஃபுல்லாக வச்சு விட்டோம்னா அது நல்லா போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி காதல், குடும்பம், அப்புறம் காமெடி, இது வந்து நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறது. இப்போது நம்ம வந்து கையில் இருக்கிற பணத்தை இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இன்வெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு நம்ம சொந்த செலவில் வெளியிடுறோம் அப்படின்னா ஒரு 150-200 தியேட்டரில் வரைக்கும் போட முடியும். நல்ல படமாக எடுத்தால் அதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு 35-40 லட்ச ரூபா மினிமம் வந்து செலவு பண்ணணும். மெயினாக வந்து இப்போ முன்னாடி உள்ள செலவெல்லாம் என்ன, பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறது, போஸ்டர் ஓட்டுறது, அது மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்குறதா இருக்கட்டும், எக்ஸ் தளத்தில் கொடுக்குறதாகட்டும், ஃபேஸ்புக்
ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்து அது போக வேறு எல்லா தளத்துலேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவ்வளோ ரொம்ப பெருசாக பண்ணணும். அதெல்லாம் பெருசாக பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இந்த படம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல பப்ளிசிட்டி, நல்ல படம், நல்ல பப்ளிசிட்டி எடுத்தாச்சுன்னா நமக்கு கையில் உதாரணத்துக்கு 2 கோடி ரூபா மொத்தம் செலவு பண்ணி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வியாபாரம் நல்ல விதமாகும். அது வந்து நம்பர் 1 போட்ட 2 கோடி ரூபா வித் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா ஒரு 2.25 கோடியோ 2.30 நம்ம கையில் வந்து கேரண்டி வந்துடும். அது இல்லாமல் எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்தது. நம்ம எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட்டு அதில் வந்து ஜென்சி பீப்புள் அவங்க தான் வந்து படம் பார்க்க நிறையா வர்றவங்க. அப்புறம் ஃபேமிலி பேப்பில் என்ன செய்வாங்கன்னா ஓடிடியில் வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ ஓடிடி வந்து பெரிய அளவுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குவாங்களா அல்லது ஷேர் பேஸில் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஷேர் பேஸில் போட்டாலும் நல்ல படங்கள் எப்போவுமே நல்ல கலெக்ஷன் கிடைக்கும். கிட்டத்தட்ட 80 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி வரைக்கும் கிடைக்கிறதா தகவல். சில படங்கள் வெறுமனே 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம் அவ்வளோதான் கிடைக்குது ஷேரு. ஏன்னா படம் அந்த படத்தோட ரீச் எப்படிங்கிற பொறுத்து. ஸோ நம்ம கொடுக்குற ஏற்கனவே டிஜிட்டலில் பண்ணியிருக்க விளம்பரம் எல்லாம் சேர்த்து நம்ம படத்தை குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாயில் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2.5 கோடி மொத்தம் செலவாச்சு அப்படின்னு கணக்கு பண்ணால் நமக்கு வந்து 3 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து தோல்வியே அடைய வேண்டியதில்லை நம்ம சின்சியராக பண்ணோம்னா. அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த சினிமா பற்றின செய்தி. அது வந்து ஒரு தொடராக முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயமாக தொடராக வந்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அடுத்த ஒரு சினிமா செய்திகளில் சந்திப்போம். நன்றி.